உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி யாரும் அனுப்பியிருப்பாங்க? இல்ல அப்படி வாய்ப்பே இல்ல. என் வைஃபின் தங்கச்சியோட அவருக்கு மல்லாவில ரோசா உண்டு. எங்களோட தங்கச்சி அனுப்பலாம். திருமணம் ஆயிட்டு தெரியாமலுக்கு இனி எதிர்காலத்துல உங்களோட வாழணும்னு சொல்லி கூட யாரும் அனுப்பியிருக்காங்களோ தெரியல. இல்ல அதுக்கு வாய்ப்பு. வணக்கம் அண்ணா. வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. நன்றி. சரி, உங்களுக்கு சர்ப்ரைஸா மிக்கி வந்திருக்குது ஒரு சில கிஃப்ட்கள் தாரதுக்காக. ஓகே. அதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட பேரை சொல்லிக் கொள்ளுங்க. எனக்கு விநாயகன் கிரண்குமார். ஓகே, உங்களுக்கு சர்ப்ரைஸா இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பி இருப்பாங்க மிக்கி மூலமா? மிக்கி மூலமாண்டா எனக்கு என் வைஃபின் தங்கச்சியோட அவருக்கு மல்லாவில ரோசா உண்டு. ஓகே. அவ மாமி மாமாக்கள். என்ன வைஃபின் தங்கச்சி மச்சான் உரிமையா சொல்ல வேண்டியான? மச்சான் என்ன மச்சான் சொல்ல வக்கமா இருக்கு? இல்ல இல்ல அப்படியே அவரோட உரிமையால கொண்டு வாரேன். சரி, ஓகே. சரி, அப்ப உங்களோட எடுத்து வச்சுக்க வைஃபின் சைட்டுக்கு சொல்றீங்க. சரி, உங்களோட சைட்ல அனுப்பியிருந்தா யார் அனுப்பியிருக்கா? எங்களோட சைட்ல அனுப்புறேன்டா எங்களோட தங்கச்சி அனுப்பலாம். தங்கச்சிட்ட பேர்? தங்கச்சி பேர் லக்ஷனா. எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ் இருக்கிறா. ஆனா அவ அனுப்ப வாய்ப்பு இல்லை. சரி, உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள் மொத்தமா? மொத்தமா நாங்கள் 5 சகோதரங்கள். ஓகே, 5 சகோதரங்கள் அனுப்புறேன்னு சொன்னா இப்ப தங்கச்சியை தவிர வேற யாரும் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருக்கலாம்? தங்கச்சி தவிரன்னா இங்க அடுத்த சகோதரன் தம்பி இருக்கு. ஓகே. அலன்குமார். ஓகே. எனக்கு அடுத்த அந்த தம்பி சில அனுப்பியிருக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு மிக்கிட்ட கையில இருக்க கிஃப்டை வாங்கிக்கொள்ளுங்க. உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. இந்த இனிமையான நாளை இனிப்போடயே ஆரம்பிப்போம். என்ன மிக்கி தர மாட்டேன், நான் தனக்கு வேணுமா? நீங்க சரியா சொல்லாட்டா தரவே மாட்டேது, திருப்பி எடுத்துட்டு போயிடும். எனக்கு இன்னொரு ஆள்லயும் சந்தோஷம் கொடுத்துருப்பீங்க உண்டு. யார்? எங்கட அது எந்த மச்சானும் வைஃபும் கொடுத்து விட்டு. மச்சானும் வைஃபும் ரதீபனும். ஓகே. சரி, எதுக்கும் மிக்கிட்ட இருந்து கிஃப்டை வாங்கிக்கொள்ளுங்க. தேங்க்ஸ். சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் வெளிநாடுல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? வெளிநாடு வந்து பிரான்ஸ் விட்டு வேறு நாட்டு ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? ஐரோப்பிய நாடுகள்ல இருந்துன்னா சுவிஸ்ல இருக்குது மாமா இருக்கு. சுவிஸ் மாமா கொடுப்பாங்க. ஓகே. வைஃபின் மாமா இருக்கு. கொலண்டில் இருக்கு. ஓகே. சிலவுல உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி யாரும் அனுப்பியிருப்பாங்க? அப்படி வாய்ப்பே இல்லை. திருமணத்துக்கு முதல்ல லவ் பண்ணிட்டு விட்டுட்டு வந்த உறவுகள் அப்படின்னு சொல்லி கனகாலத்துக்கு வந்திருக்குமா? அது எந்த வாய்ப்புமே இல்லை. அதுக்கு நான் சான்ஸே இல்லை. வாய்ப்பு நிக்கிறான்றக்காக சொல்ல அவர் இல்ல கிஃப்ட் அனுப்பினாக கோவிக்க போறாங்க. இல்ல இல்ல வாய்ப்பே இல்லை. என்ன சொன்னாலும் எனக்கு வைஃபின் உறவுலான்னு ஒரு ஆள். சிலவுல நீங்க திருமணம் ஆயிட்டு தெரியாமலுக்கு எதிர்காலத்துல உங்களோட வாழணும்னு சொல்லி கூட யாரும் அனுப்பியிருக்காங்களோ தெரியல. இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு ஒரு சந்தர்ப்பமே இருந்தது இல்லை. சரி, உங்களுக்கு ஸ்பெஷலா பர்த்டே கேக் வந்திருக்குது, அதையும் பார்ப்போம். சரி, உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஸ்பெஷலா கேக் வந்திருக்குது. மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. தேங்க்ஸ் மிக்கி. தந்தால சொல்லுங்க மிக்கி. சரி, என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஒரு லேடி தான் இந்த கிஃப்டை தந்தவங்க. அதுவும் பேர் சொல்ல வேணான்னு சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிய வருமா? உங்களை ரொம்பவே என்ன சொல்ற உங்களோட ரொம்பவே தொடர்புல இருந்தாலும் இப்ப தொடர்புல இருந்து விட்டு போனதாகவும் அந்த இடைவெளியை நிரப்பணும்னு சொல்லி தான் அனுப்பி இருக்காங்க. ஆனா உங்களோட வைஃபுக்கோ இல்ல வெளியிடத்துக்கோ இந்த பேர் தெரியக்கூடாதுன்றதுக்காக பேர் சொல்லாம கொடுக்க சொன்னவங்களே. நீங்களா சொன்னா ஓகேன்னு சொல்ல சொன்னவங்க, இல்லைன்னு சொன்னா பேரை சொல்ல வேணாம். வாய்ப்பே இல்லைன்னா. வாய்ப்பே இல்லை. அப்ப நீங்கள் தானே கேளன்? நானே தான் கேளன். உங்களோட நம்பர் சரியா தானே நாங்க அடிச்சு நாங்க கால் பண்ணோம். சரி, அப்ப உங்களுக்கு தான் வந்திருக்குது. நாங்க கூட மாறி வேற இல்ல. இல்ல நீங்க வந்ததும் சரி, எல்லாம் ஓகேயான எனக்கு அப்படி யாரும் கொடுத்து இங்க பிரான்ஸ்ல இருக்கிறவங்க குப்பின் மேரமண்ட நண்பிகள் அப்படி யாரும் அனுப்பி இருப்பாங்களோ? அப்படி வேணா எனக்கு யாரும் அனுப்ப வாய்ப்பு இல்லை. சரி, மச்சால் மாரும் இருக்காமன்னு சொன்னாங்களா? அப்ப மச்சால் மேல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யாரும் அனுப்பி இருப்பாங்க? மச்சான்னா நான் வந்து வைஃபின் தம்பியோட வைஃப் அவ அனுப்பியிருப்பா. அவ தங்கச்சி முறை அவ அனுப்பியிருப்பான்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. அவ இருக்கு. ஆனா உங்களோட திருமண வாழ்க்கையில இணையெல்லாம் போயிட்டு ரொம்பவே மிஸ் பண்ணி தான் இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்காங்களே. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா சான்ஸ் இல்ல. சரி, இப்ப நீங்க பாக்குறத பார்க்க அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்ல போலடா. இல்லாட்டா நீங்க மற்றவங்க அப்படி சொல்றீங்களோ தெரியல. இல்லைன்னா ஒரு காலம் இல்லை. ஏன்னா நான் மாதிரி லவ் பண்ணதான் மாதிரி பண்ண அது இல்லை. லவ் பண்ணி தான் மாதிரி பண்ணீங்களா? எவ்வளவு கால லவ்? 5 வருஷம். 5 வருஷத்துக்கு முதல்ல யாரும் லவ் பண்ணிருப்பீங்க? இல்ல, பள்ளிக்கூடம் படிச்சதா. சரி, உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் ஒரு ஆணுட்டு தான் வந்திருக்கு, ஒரு போய் ஒரு ஆள்கிட்ட தான் வந்திருக்குது. உங்களுக்கு ஒரு உறவு முறையான ஒரு ஆள் தான் அனுப்பி இருக்கிறாங்க. ஆனாலும் பேரை வந்து சொல்ல வேணான்னு சொல்லி இருக்கிறாங்க. தாங்களே உங்களோட கதைக்கிறேன்னு சொல்லி பயப்படாதீங்க. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, வைஃப்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க. இது வந்து ஒரு போய் ஒரு ஆள்கிட்ட தான் வந்திருக்குது. உங்களோட திருப்பி கால் பண்ணி கதைப்பாங்களா? ரெண்டாலும் இந்த பிறந்த நாள்ல
உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும்னு சொல்லி தான் அனுப்பி இருக்கிறாங்க. சந்தோஷமா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த கிஃப்ட் அனுப்பினாலுக்கு என்ன சொல்ல போறீங்க? பெரிய தேங்க்ஸ் சொல்லுங்க. சிலவுல அந்த கிஃப்ட் அனுப்பினால் மச்சான் உறவா இருக்கலாம், இல்ல தம்பி உறவா இருக்கலாம். உங்களுக்கு இந்த பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் தான் அனுப்பி இருக்கிறாங்க. ஸ்பெஷலா உங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்கள் இப்போ பாய்ஸ்ன்னு சொன்னாப்புல எனக்கு கண்டா மச்சானுங்கிற ரதிவன் அனுப்பியிருக்கோம். ஸ்பெஷலா என்ன சொல்ல போறீங்க? பெரிய பெரிய தேங்க்ஸ், நன்றி. எதிர்பார்க்காத செய்வதற்காக நன்றி. சரி, இதே மகிழ்ச்சியோட காலந்தோறும் இருக்கோம்னு சொல்லி வாழ்த்துறோட அவங்க வேண்டுகோளுக்கு நாங்க பேர் நாங்க சொல்லல என்றாலும் அவங்க கால் பண்ணி உங்களோட கதைப்பாங்க. பேர் சொல்லிட்டு போங்க. சரி, எனவே தொடர்ச்சியா நீங்க இதே மகிழ்ச்சியோட பயணிக்கணும்னு சொல்லி வாழ்த்துறோட இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுடைய கிஃப்ட் அனுப்பின நபர் சார்பாகவும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி நன்றி நன்றி.